இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு பாதுகாப்பும் காவலும் தேவை. நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் உள்ளான மனுஷன் மீது எப்போதும் நோக்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷனின் ஒவ்வொரு அசைவையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரே நமக்கு ஆவியையும் ஆத்மாவையும் கொடுத்திருக்கிறார். ஆத்மாவை கொடுத்திருக்கிற கர்த்தர் அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்னும் கட்டளையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவின் எல்லா பகுதிக்கும் நாம் காவல் வைக்க வேண்டும். ஆத்மாவின் எந்த பகுதியிலும் திறப்பு கண்டுவிடக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை சரியாக காவல் காக்கவில்லை என்றால் சத்ரு நம்முடைய ஆத்மாவிற்குள் எளிதாக பிரவேசித்து விடுவான். சத்ரு இருக்கிற இடத்தில் அசுத்தமும் அழிவும் உண்டாகும். நம்முடைய இருதயம் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதே வேளையில் பிறருடைய கிரியைகளினால் நம்முடைய இருதயமும் பாதிக்கப்படக்கூடாது. பாவத்தினால் நம்முடைய இருதயம் கரைப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் சமாதானமும் தெளிந்த சிந்தனையும் நிரம்பி இருக்க வேண்டும். அங்கு குழப்பமோ கலக்கமோ இருக்கக்கூடாது. தீமையான சிந்தனைகளை நம்முடைய இருதயத்தில் இருந்து அகற்றிவிட்டு அதை நல்ல சிந்தனைகளால் நிரப்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பமும் நம்முடைய இருதயத்தின் விருப்பமும் ஒத்துப்போக வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் அவருடைய நோக்கமும் நம்முடைய சித்தமாகவும் திட்டமாகவும் நோக்கமாகவும் இருக்கும். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் பிரயோஜனமானதாகவும் இருக்கும். நம்முடைய இருதயத்தை பல வழிகளில் காத்துக்கொள்ளலாம். அதற்கு பல்வேறு விதமான காவல்களை வைக்கலாம். இருதயத்தை பராமரிப்பது அதை காத்துக்கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி. சில சமயங்களில் உதவிகளை பெற்றுக்கொண்டும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளலாம். நம்முடைய இருதயத்திற்கு எப்படிப்பட்ட காவல்களை எல்லாம் வைக்க முடியுமோ அவை எல்லாவற்றையும் வைத்து நம்முடைய இருதயத்தை தீமையில் இருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய இருதயத்தின் ஊற்று வற்றி போகும். அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படாதவாறு இருதயமே மாசுபட்டுவிடும் அல்லது மரித்து போகும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஜீவ தண்ணீர் தேவை. நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியான உபதேசங்களை கொடுப்பதற்கும் நமக்கு ஜீவ தண்ணீர் தேவைப்படுகிறது. இருதயத்திலிருந்து பல இரத்த குழாய்கள் மூலமாக சரீரத்தில் எல்லா அவயவங்களுக்கும் ஜீவனை தரும் இரத்தம் புறப்பட்டு போகிறது. அதே வேளையில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து நல்ல சிந்தனைகளும் தீய சிந்தனைகளும் புறப்பட்டு போகிறது. ஆகையினால் ஒவ்வொரு மனுஷரும் தங்களுடைய இருதயத்தில் இருந்து தீய சிந்தனை புறப்பட்டு போகாதவாறு அதை காத்துக்கொள்ள வேண்டும்.